Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல வாழைப்பழத்தை வச்சு சட்டுன்னு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார சூப்பரான டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல மீடியம் சைஸ்ல 4 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஃபோர்க்ல வச்சு மசிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லது நீங்க கையிலே கூட மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதும் இதுல இப்போ டேஸ்ட்டுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வெள்ளை கரைசல் கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்தலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும், எல்லாத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த வெரைட்டியான வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் பழுத்து இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வறுத்தது வறுக்காதது எந்த மாவு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கி வறுக்காத மாவு தான் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யும்போது இந்த ஸ்வீட்டுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம ஸ்வீட்டுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்படி எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், மாவு ரொம்ப டைட்டாலாம் இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்ம எடுத்து மாவு பால்ஸ் பிடிக்கிற அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 8 உருண்டைகள் பிடிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸாக அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா போடுங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு அரை நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்குங்க. சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் தான். நம்ம இன்றைக்கி இதில் சோடா உப்பு கூட சேர்க்கலைங்க. இதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வாழைப்பழமும் தேங்காயும் சேர்த்துருக்கனால இதுவே நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டு எல்லா சைடுமே லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. சூப்பரான டேஸ்டியான கோல்டன் கலரில் இருக்க பனானா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா பனானா பால்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.